نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله الذين يستمعون القول ويتبعون أحسنه صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்புமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான ஒரு மகத்தான நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்ட நகர்விலேயும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கும் அறிவும் வழிகாட்டுதலும் மிக அவசியமாக இருக்கிறது. அதை இன்று மனிதர்கள் தானாக ஒரு கட்டமைப்பு, ஒரு சமூகம், ஒரு குடும்பத்திற்கு மத்தியிலே உருவாகி அடுத்தடுத்த வாழ்க்கையினுடைய கட்டங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள், சுற்றுச்சூழலில் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள், தனக்கு முன்னால் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். அந்த நிகழ்வுகளிலிருந்தும் தன்னுடைய குடும்பத்திலிருந்தும் தன்னுடைய சமூகத்திலிருந்தும் பெறக்கூடிய அந்த அறிவை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் வாழும் பொழுது அவன் ஏராளமான பிரச்சனைகளை, ஏராளமான கஷ்டங்களை, ஏராளமான சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. காரணம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது வழிகாட்டுதலோ அந்த வழிகாட்டும் கல்வியை ஒரு மனிதன் பெறாமல் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை வைத்து தன் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளவே முடியாது. என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சிரமம் கஷ்டம் என்று வந்தவுடன் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்ல அப்படி யார் சிரமப்பட்டார்களோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு சிரமம் கஷ்டம் என்று வந்தவுடன் அல்லாஹ்வும் ரசூலும் இதற்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சிரமமா, ஒரு கஷ்டமா, ஒரு கடன் பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா, குடும்பத்தின் பிரச்சனையா, உறவுகளில் விரிசலா, முதலில் நாம் எங்கே பார்க்க வேண்டும்? நம்முடைய சூழ்நிலையை, சமூகத்தை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய மார்க்கம் அதில் எதை சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது? மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் என்பது எந்த அளவிற்கான ஒரு மிகச்சரியான ஒரு கைடன்ஸ் என்று சொன்னால், இது எங்கேருந்து ஏற்பட்டது, இதனால் இது எதனால் ஏற்பட்ட விளைவு, இதனுடைய ரூட் காஸ் என்ன, இப்பொழுது இப்படியே தொடர்ந்தால் அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதை சீரமைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது உட்பட எல்லாவற்றையும் நமக்கு இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இஸ்லாமிய வாழ்க்கை வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு கடமை.
அது என்னவோ நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமானது என்பது அல்ல, படிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமானது என்று கிடையாது. வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் மதரசாக்கு வரணும், ஓதணும், படிக்கணும், அதுதான் மார்க்க கல்வியினுடைய அவசியம் என்று நினைப்பது தவறு. இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். நபியவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போ வரைக்கும் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்? உலக கல்வியினுடைய படிப்பை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் நிறுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் அது பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கருவியாக இன்னைக்கு நாம வச்சிருக்கிறோம். அதனால ஒரு 24, 25 வயது வரை நாம் இந்த கல்வியை கற்றுக்கொள்வோம், படிப்போம். அதுக்கு மேல யார் இதை போட்டு படிச்சுட்டு கிடப்பா? வேலையை பார்க்கணும், அடுத்து குடும்பம் வரப்போகுது, அடுத்து கல்யாணம் இருக்குது, அதனால் சம்பாதிக்கணும், படிச்சதுக்கு உண்டான வேலையை தேடி போகணும், அல்லது கிடைச்ச வேலையை வச்சுட்டு சம்பாதிக்க போய்விட வேண்டும். இத்தோடு நம்முடைய உலக கல்வி நிறைவு பெற்றுவிடும். இரண்டாவது, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உலக கல்விக்கும் நாம் செய்யக்கூடிய வேலைக்கும் எந்த சம்பந்தமுமே பெரும்பாலும் இப்பொழுது இருப்பதில்லை. யாரை பார்த்தாலும் ஒரு தெருவில் 10 வீடு இருக்குன்னா 10 வீட்லயும் ஒரு ஐடில ஒர்க் பண்றவர் இருப்பார். அவங்க எல்லாமே பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களா, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்து விட்டு இந்த வேலைக்கு வந்தார்களா? கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்டா, ஒரு ஐடி ஃபீல்டு உள்ள நுழைஞ்சா, நீ என்னவா பண்ணிக்கிட்டு இருந்த? எங்க அப்பா ரியல் எஸ்டேட் வச்சிருந்தாரு. இது அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு 10 வருஷம் ரியல் எஸ்டேட் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அப்பா இறந்து போயிட்டாரு, யார் போட்டு அலைஞ்சிட்டு கிடப்பா, அதான் பரவாயில்ல, கம்மி சம்பளம்னால வந்துட்டேன். இன்னொருவர் ஆர்கிடெக்ட், இன்னொருவர் கிராஃபிக் டிசைனர், இன்னொருவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். எல்லா கலை சார்ந்தவர்களையும் எல்லா துறையினரையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட்ட முடியுமா என்று கேட்டால் அதுதான் இன்றைய ஐடி கம்பெனிகள், அதுதான் இன்றைய பிபிஓக்கள். எதையோ படித்து விட்டு இங்கே அவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கைக்காக சம்பாதிப்பதற்காக ஒன்று கூடியிருப்பார்கள். அவன் கஷ்டப்பட்டு படிச்சு 10th மார்க் வாங்கினது என்னாச்சு, 12th மார்க் வாங்கினது என்னாச்சு, கோல்டு மெடலிஸ்டாக ஆனது எல்லாம் அந்த ஐடி ஃபீல்டையும் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போய் அடங்கி விடுகிறது. இந்த அணுகுமுறை நமக்கு மார்க்க கல்வியில இருக்கக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அல் இல்மு மினல் மஹதி இலல் லஹத். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த மார்க்க கல்வி இருக்கிறது, அது நீங்கள் தாயின் மடியில் ஆரம்பித்து கபர் குழியில் வைக்கப்படும் வரை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இது பணம் சம்பாதிப்பதற்கான கல்வி அல்ல. ஏன் இன்னைக்கு நமக்கு தீனுடைய கல்வியில நமக்கு ஆர்வம் இல்லை? அதை வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? பணமாக அது ரிட்டர்ன்ல வருதா, பதவியாக ரிட்டர்ன்ல வருதா, செல்வாக்காக என்னவாக அது கன்வெர்ட் ஆகுது என்ற கோணத்தில் நாம் உலகத்தினுடைய சிந்தனை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் மார்க்கத்தை பற்றி கேட்கும் பொழுது எந்த நோக்கத்தில் அதை கேட்க வேண்டும்? ஒரு பயான்ல உட்கார்றோம், எந்த நோக்கத்தில் நாம் கேட்க வேண்டும்? அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல். நல்லவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நல்லதை கேட்பார்கள். நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்பார்கள். வயத்தபிஊன அஹ்ஸனஹு. அதில் எதுவெல்லாம் தங்களுக்கு தேவையோ, எதுவெல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறதோ அதை தன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவார்கள். கேட்ட பயான்ல நம்மில் என்ன இருக்கிறது, என்ன இல்லை, எதை நாம் இன்னும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், எதை நம் வாழ்க்கையில் இன்னும் அமல் செய்யாமல் இருக்கிறோம், எந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும், இந்த அத்தனை எண்ணங்களோடு தான் ஒருவர் பயானில் மார்க்கத்தினுடைய உபதேசத்தில் உட்கார வேண்டும். வீட்டிலிருந்து வரும் பொழுதே ஒரு நல்ல விஷயத்தை ஒரு பயானுடைய சபையில் நாம் உட்கார போகிறோம் என்று சொன்னால் நியத்து வச்சிருக்கிறோம், யா அல்லாஹ், இன்னைக்கு நான் எதை கேட்கிறேனோ அதை எனக்கு பயனுள்ளதாக ஆக்கிவிடு, அதை என் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, அதன் மூலம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு என்ற இந்த எண்ணத்தோடு நாம் உபதேசத்தை கேட்க வேண்டும். உபதேசத்தை சொல்லக்கூடியவர்கள் இமாம்கள் எப்படி நிற்கிறோம்? எல்லாத்தையும் அந்த கிதாப் இந்த கிதாப் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். ஆனால் அது எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுதான் தேவையான்னு எப்படி தெரியும்? அப்ப அல்லாஹ்விடம் துஆ செய்வோம், யா அல்லாஹ், இன்னைக்கு எதை நீ எங்களிலிருந்து வெளியாக்குகிறாயோ அதை அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைத்து விடு யா அல்லாஹ்.
என்றால் இருக்கக்கூடியவர்கள் 300-200 நபர்கள் முன்னால் தங்களுடைய உலகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னை பற்றி கேட்க வருகிறார்கள் என்றால் அந்த நேரங்கள் வீணாகிவிடக்கூடாது. அந்த கல்வி ஞானங்கள் ஏனென்றால் சொல்வார்கள், கல்வியிலே மிக தேவையற்ற கல்வியாக மாறிவிடுவது என்னவென்று சொன்னால், அன் துசல்லத்தல் இல்மு அலா கைரி அஹலிஹா, இந்த ஞானத்தை கிரகிக்கக்கூடிய அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவன்ட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்வது அந்த கல்வி வீணா போகக்கூடிய கல்வி என்று சொல்வார்கள். எனவே கேட்கக்கூடிய நாமும் அதை உள்வாங்கக்கூடிய ஆர்வத்தோடு அமர வேண்டும். சொல்லக்கூடியவர்களும் இது அல்லாஹ் அவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நல்லதை கேளுங்கள், அதை நீங்கள் வாழ்க்கையில் அமல் செய்யுங்கள். அவர்கள்தான் அல்லாஹுவால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். உலாய்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுகிறான். வெறுமனே வந்தோம், வாரம் ஜும்மாவுக்கு வந்தோம், மற்ற பயான்கள்ல உட்கார்ந்தோம், அதனால் நமக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொன்னால் அது பேசுபவருடைய நேரமும் வீண், கேட்ட நம்முடைய நேரமும் வீணாகிவிட்டது என்று அர்த்தம். அதனால் இந்த மார்க்கத்தினுடைய கல்வி என்பது நம்முடைய எல்லா காலத்திலும் நமக்கு வழிகாட்டக்கூடியது. 25 வயதில் வாலிபனாக நான் எப்படி வாழ வேண்டும், இஸ்லாத்தில் அதற்கான வழிகாட்டுதல். என் மனைவியோடு எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், அந்த படிப்பெல்லாம் பேச்சுலர் டிகிரிலையும் மாஸ்டர் டிகிரியும் நாம் எதிர்பார்க்க முடியாது. அது அந்த மாதிரியான வழிகாட்டுதலை நமக்கு தராது. ஆனால் மார்க்க கல்வி என்பது 70 வயதில் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய சிறப்பு என்ன என்று மார்க்கம் பேசுகிறது. 90 வயதில் ஒரு மனிதர் இருக்கிறார், மன் பலக மின் உம்ரிஹி 90, 90 வயதில் ஒரு மனிதர் அடைந்து விட்டார், அவரை அல்லாஹு தாலா வேதனை செய்ய வைக்கப்படுகிறார். என்ன அற்புதமான வார்த்தை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா காலகட்டத்திலேயும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் உணர்த்துகிறது. அதனால்தான் இந்த கல்வி நாம் கபருக்கு போகும் வரை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஞானத்தை தேடுவதற்கு எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை நாம் இப்பொழுது லேசாக சொல்லி விடுகிறோம், அதை நாம அழகா பள்ளியில உட்கார்ந்து ஜில்லுன்னு உட்கார்ந்து கேட்டுடுறோம். அந்த ஒரு ஹதீஸையும் ஒரு வசனத்தினுடைய தஃசீரையும் கேட்பதற்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய மாணவர். சிறு வயதிலே அவர்களுடைய கல்வியினுடைய ஆர்வம் அதிகமாக இருந்தது. இமாம் அபு ஹனீஃபா இமாமுடைய சபையில போய் உட்காருவாங்க. அவர்களுடைய தந்தை சின்ன வயதிலே இறந்துட்டாங்க. அவர்களுடைய தாயார் அவர்களை ஒரு கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தாங்க. இவங்க பார்த்தாங்க, நமக்கு இந்த வேலையை விட கல்வியின் மீது அதிகமான நாட்டம் இருக்கிறது, நாம போய் அபு ஹனீஃபா உஸ்தாத் அவர்களுடைய சபையில உட்கார்ந்துருவோம்னு போய் டெய்லி அவங்க அம்மா கடையில விடுவாங்க, இவங்க போய் அவர்கள் சபையில் உட்காருவார்கள். ஒரு நாள் இப்படியாக இருக்கும் பொழுது அபு ஹனீஃபா இமாம் ஒரு நாள் பார்க்கிறார்கள், அந்த பையன் டெய்லி வர்றான், உட்கார்றான். ஒரு அம்மா வருது, அந்த பையனை தூக்கிட்டு இழுத்துட்டு போயிடுது. யார் இவர் என்று கூப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இவருடைய தந்தை எத்தியமாக என்னை விட்டுட்டு இந்த பையனை விட்டுட்டு போயிட்டார், நானும் நூல் நூற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து எங்களுடைய குடும்பத்தை நடத்துறேன், அது எனக்கு பத்தாததுனால இவரை கொண்டு போய் கடையில விட்டா இந்த பையன் ஒரே உங்க சபையில உட்கார்ந்து விடுகிறார், அதான் நான் இழுத்துட்டு போறேன்னு சொல்லணும். ஏமா, இந்த பையனை பார்த்தா ஒரு நல்ல எதிர்காலம் இருப்பதை போல் தெரிகிறது, ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, இவர் எப்படிப்பட்ட ஆளாக வருவார் என்று சொன்னார். இவர் ஒரு காலத்தில் அரசரோடு அமர்ந்து ஃபாலூதா என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பானத்தை அருந்துவார் என்று சொன்னவுடன் அந்த தாய் சொல்றாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, எதையாவது வாயில வந்தது உளர்ற மாதிரி தெரியுது, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, என்னிடம் அடுத்த வேளை கஞ்சிக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, என் புள்ள அப்புறமா போய் அரசர் சபையில உட்காருவாருன்றீங்க, உங்களுக்கே ஒண்ணுமே சிந்தனை சரியாக இருப்பதை போல் தெரியவில்லைன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து அபு யூசுப் இமாம் வந்தார்கள். ஒரு நாள், ஏன்பா தொடர்ந்து வர்றதில்லை? இல்லை, என் தாயார் விடவில்லை. உனக்கு எவ்வளவு வேண்டும், ஒரு நாளைக்கு நீ போனா எவ்வளவு சம்பாதிப்ப,
இவ்வளவு சம்பாதிப்பேன் என்று சொன்னார் அவர். சுதுசு திரகம், திரகமில் 1/6 எனக்கு கிடைக்கும், அதை விட அதிகமாக நான் உனக்கு தினமும் தர்றேன், நீங்க உட்கார வைத்தான் அவருடைய வேலை என்று இமாம் அவர்கள் அவர்களை உட்கார வைத்து கற்றுக் கொடுத்து கல்விமானாக உருவாக்கினார்கள். இன்னொரு அறிவிப்பிலே அவருடைய தந்தை அவர்களை இழுத்துட்டு போறாங்க. சொன்னாங்களாம், தம்பி அபு யூசுப், அபு ஹனீஃபா இமாம் இருக்காங்களே, அவங்க பேர் அழகான பொரித்த சுடப்பட்ட ரொட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், அந்த அளவுக்கு அவங்க வெல்த்தியா இருக்கிறாங்கப்பா, அவங்க படிக்கலாம். சொல்லுமா இல்லையா? எப்பா ஹஸ்ரத்துக்கு என்னப்பா, அவருக்கு நிறைய இடத்துல இருந்து வருதுப்பா, அவர் உட்கார்ந்து சொல்லி தருவாரு கொள்வார். நீ என்ன படிக்கிற பையன், நீ வேலை செய்யற பையன், உனக்கு எவ்வளவு ஃபியூச்சர் தேவை இருக்குது, உனக்கு நீ உட்காந்து படிச்சுக்கிட்டே உட்காந்து இருப்பியா, ஹஸ்ரத் பயான்ல இருப்பியா, டியூஷனுக்கு டைம் ஆகல என்று அம்மாட்ட இருந்து போன் வரும். இந்த காலம் இது. அப்படியாக அந்த தந்தை சொல்லிவிட்டதனால் நமக்கு அடுத்த வேலை கஞ்சி கிடைச்சா பெரிய விஷயம், அதனால அவர்கிட்ட அப்புறம் உட்காந்துக்கலாம்னு சொன்ன நானும் வேறு வழி இல்லாமல் வந்து விட்டேன். அடுத்த அபு ஹனீஃபா இமாமுடைய அந்த சபைக்கு போகும்பொழுது அவர்கள், உனக்கு இதுதான பிரச்சனை என்று சொல்லி அன்று அந்த சபை இந்த கல்வியினுடைய மஜ்லிஸ் கிளாஸ் முடிஞ்சவுடன் என் கையில் ஒரு பணப்பையை எடுத்து கொடுத்தார்கள். அதிலே 100 தங்க நாணயங்கள் இருந்தன. அதை எடுத்துட்டு போயிட்டேன். தினமும் கிளாஸ்க்கு வருவேன், போவேன். சரியாக எப்பொழுது எங்களுடைய அந்த தங்க நாணயம் காலி ஆகுமோ, நானும் அவர்களிடம் போய் சொல்லவில்லை, கேட்கல, இந்த மாதிரி நீங்க கொடுத்தது கரைஞ்சிருச்சுன்னு. ஆனால் அவர்கள் கரெக்டா அந்த நாளில் எனக்கு இன்னொரு பணமுடிப்பை தருவார்கள். இப்படியாக தந்து தந்து ஏழ்மையில் இருந்த நாங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிட்டோம். எங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு அபு ஹனீஃபா இமாமுடைய ஞானத்திலும் நாங்கள் செல்வந்தர்களாக மாறிவிட்டோம். அவர்கள் தந்த காசு பணத்தை விட்டு நாங்கள் உயர்வாக ஆகிவிட்டோம். கடைசியாக அல்லாஹ் எனக்கு உயர்ந்த இல்மை கொடுத்தான், காதியாக மாறக்கூடிய பக்குவத்தை கொடுத்தான். ஹாரூன் ரஷீத் மன்னருடைய சபையில் காதியாக நான் பொறுப்பேற்றேன். ஒரு நாள் ஹாரூன் ரஷீதோடு சாப்பிட்டு இருக்கும் பொழுது, என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு பானம் ஒரு கிண்ணத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொன்னார்களா, காசி அவர்களே, இந்த உணவை சாப்பிடுங்க, இது என்னைக்கு டெய்லி வர்ற சாப்பாடு கிடையாது, இது எப்பயாவது ஒரு முறை நம்முடைய அரசவையில் சமைக்கப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய உயர்தரமான ஒரு பானம். அதனால இன்னைக்கு நீங்க வேற எதையும் சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிடுங்கள். இதுக்கு பேர் என்ன, புதுசா இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே என்று அவங்க ஹாரூன் ரஷீத் ஹலீஃபாட்ட கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதுதான் ஃபாலூதா என்று சொல்லப்படக்கூடிய உணவு என்று சொன்னவுடன் அவர்கள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. என்னாச்சு, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று அரசர் ஹலீஃபா கேட்கிறாங்க. அப்ப அபு யூசுப் இமாம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரு காலம் இருந்தது, அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாத காலம் இருந்தது. என் தாயும் என் தந்தையும் என்னை படிக்க விட வேண்டாம் என்று வேலைக்கு கொண்டு போய் என்னை சேர்த்து வேலை செய்ய வச்ச காலம் இருந்தது. ஆனால் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை, என்னுடைய உஸ்தாத் என்னை அப்பொழுது பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, அபு யூசுப், நீங்கள் பெறக்கூடிய இந்த இல்மினால் நாளை நீங்கள் ஹலீஃபாவோடு அமர்ந்து இந்த ஃபாலூதாவை அருந்துவீர்கள். அப்போ ஃபாலூதானா என்னன்னே தெரியாது, இந்த உணவை நாங்கள் யாரும் கண்களில் பார்த்தது கிடையாது, அப்படி என்ன உணவென்றே நாங்கள் காதால் கேட்டது கிடையாது. அப்பொழுது சொல்லும் பொழுது என் தாயார் அவர்களை ஒழுங்கான மனநிலையற்றவர் என்று சொன்னாங்க. ஆனா இன்று நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அவர்கள் மூலமாக எனக்கு வழங்கிய அந்த இல்மு ஞானம், அந்த கல்வியினால் நான் இந்த அளவிற்கு உயர்வை நான் அடைந்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய உஸ்தாதினுடைய அந்த துஆ, தொலைநோக்கு பார்வை இந்த மார்க்கத்தினுடைய இல்மு தான். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் எது மிக முக்கியமான தேவை, மார்க்கத்தினுடைய ஞானம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு நாளும் அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க இருக்க நம் உள்ளம் விரிவடையும், நம் எண்ணங்கள் தெளிவடையும், குழப்பமான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுவை தருவான். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹ் நம் உள்ளத்தில் உதிக்க செய்வான்.
அதனால் நமக்கும் இந்த கல்வி தேவை. மார்க்க கல்வியினுடைய தேட்டம் நமக்கும் இருக்க வேண்டும். நாமும் இதில் ஆர்வப்பட வேண்டும். நான் இப்போ 30-35 வயசாகி இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் தெரிஞ்சுக்கிட்டு, ஹதீஸை தெரிஞ்சு என்ன செய்ய போறேன், குரானை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? காலையில வேலைக்கு போனோமா, சாயந்தரம் வந்தோமா, வீட்டில் இருந்தோமா, வீட்டு தேவை வாங்கி கொடுத்தோமா, இதுதான் நம்முடைய வேலை என்று நாம் சராசரியாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஹதீஸையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு இமாமுடைய, ஒரு ஆலிமுடைய, ஒரு ஹதரத்துடைய பயானாவது நம்முடைய வீட்டில் ஒலிக்க வேண்டும். யாருமே கேட்காட்டியும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பயான் வீட்டுல டிவியில ஓடணும். அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு மார்க்கத்தை ஊராக போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்து விட்டான். நாளைக்கு அந்த டிவியை வைத்தும் நமக்கு கேள்வி இருக்கிறது. இதுல ஆயிரக்கணக்கான நன்மையான காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? இந்த மொபைல் மூலமாக மிக லேசான முறையில் உனக்கு மார்க்கம் வந்து நான் கொண்டு வந்து சேர்த்தேனா இல்லையா? நீ அதில் நல்லதை பார்க்காமல் ஏன் கண்டதை பார்த்தாய்? இங்க வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு டைட் ஷெட்யூல், யார் சொன்னது உனக்கு வாய்ப்பு இல்லை என்று இதை பற்றியும் நாளை நாம் மறுமையில் கேட்கப்படுவோம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு தலைப்பு, ஏதாவது ஒரு இமாம்கள், எத்தனையோ தமிழகத்தினுடைய தலை சிறந்த இமாம்களுடைய அந்த பயான்கள் எல்லாம் யூடியூப்களில் வருகிறது. ஒரு அரை மணி நேரம் பயானம் போட்டு யாருமே கேட்காட்டியும் பரவாயில்ல, அதை ஓட விடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கேட்பதினால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். சஹாபாக்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்துல காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள் எல்லாம் தங்கள் காதுகளில் பஞ்சை வைத்துக் கொண்டு செல்வார்கள். ஹஜ்ஜுக்கு மதீனாவிலிருந்து வேறு உலக நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, புதுசா யாரோ ஒருத்தர் புது மரத்தை கொண்டு வந்திருக்கிறார், நம்முடைய மார்க்கத்தை மாற்ற வந்திருக்கிறார். அவர்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு ஓசையோடு அரபி வார்த்தைகளை ஓதுவார்கள். அதை காதால கேட்டுறாது, இந்தாங்க பஞ்சு, நல்ல காதல டைட்டா வச்சுட்டு போங்க என்று சொல்வார்கள். அப்படி யாராவது தப்பி தவறி என்னதான் சொல்றாங்க, அதாவது உள்ளே வரும் பொழுது அமைதியாக இருந்திருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு ஹஜ்ஜு செஞ்சோமான்னு போயிருப்பாங்க. ஆனால் வாசலில் நின்று எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு காதுல பஞ்ச வச்சுக்கோன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன அவர் சொல்லிட போறாரு? நமக்கு தெரியாத அரபியா, நமக்கு தெரியாத அரபு இலக்கணமா, நமக்கு தெரியாத, நம்மிடம் இல்லாத கவிதை திறனா, என்னதான் அப்படி சொல்லிட போறாரு, என்ன மனசு மாறுது பார்த்துடுவோமே என்று தன் காதுகளில் பஞ்சை எடுத்தவர்கள் எல்லாம் சஹாபிகளாக மாறினார்கள். காரணம், இந்த குர்ஆனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்து கேட்டாலும் அது நம்மில் மாற்றத்தை ஏற்படும். மார்க்கத்தினுடைய அந்த கல்வி நாம் அறியாமல் நம் காதுகளில் விழுந்தாலும் நம் மனதில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நமக்கு அல்லாஹ் ரசூல் எந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்களை கல்வியாக கற்றுத்தந்தார்களோ அதை ஒவ்வொரு நாளும் நாம் கற்க வேண்டும். அதன் மூலம் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய கல்விகளை, மார்க்கத்தினுடைய ஞானத்தை நாம் கேட்க உட்காரும் பொழுது வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது, அது எவ்வளவு முக்கியமானது. ஒரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் அந்த மீட்டிங் ரூம்ல உட்காருவாங்க. உட்கார போகும் பொழுது ஒவ்வொருவரும் டைரியும் பேனாவும் எடுத்துட்டு தான் வரணும். டைரி பேனா இல்லாமல் அவர்கள் மீட்டிங் ரூமுக்கு வரக்கூடாது. அப்படி ஒருத்தர் டைரி பேனா இல்லாம வந்தாருன்னா பிடிச்சி திட்டுவாங்க. ஒரு மீட்டிங்க்கு வர, ஒரு ரெக்கார்டு பண்ணதுக்கு எழுதுறதுக்கு கூட ஒரு டைரி எடுத்துட்டு வர மாற்ற, ஒரு நோட் பேட் இல்லை உன்கிட்ட, என்ன நீ ஒரு ப்ரொஃபஷனல் என்று கேட்பார்கள். அங்க உள்ள போய் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுற பேச்சுல ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதுவதற்கு தவறாமல் டைரியை கொண்டு போறாங்க. இதல்லாமல் அந்த மீட்டிங் முடித்து விட்ட பிறகு மினிட்ஸ் என்ற பேர்ல எல்லாத்துக்கும் அதையும் மெயில் அனுப்பிடுவாங்க. அதுவும் ஸ்டோர் ஆகி இருக்கும். இருந்தாலும் தான் கேட்கக்கூடிய விஷயத்தை எவ்வளவு கவனமோடு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இப்படி ஒரு நடைமுறை இருக்கு. அதே போல் மார்க்கத்தை நாம் கேட்கும் பொழுதும் நம் கைகளில் பேனா இருக்க வேண்டும்.
நம்முடைய கரங்களில் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் சைஸ் புத்தகமாவது இருக்க வேண்டும். இங்க கேட்டோம், தக்பீர் கட்டி சலாம் ஓதி துவா ஓதுனதோடு அது எல்லாம் மறந்துவிடும். வெளியில் போனா பிளாங்கா போனால் அதனால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய கரங்களில் பேனாவும் புத்தகமும் கையில் இருந்து இங்கே சொல்லப்படக்கூடியதை நாம் பதிய வைக்க வேண்டும். பதிவு செய்வது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்ச்சும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வனத்துவு மா கத்தமு வ ஆசாரஹும். உங்களுக்கு முன் சென்றவர்கள் எதையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள், அவர்களுடைய அடிச்சுவடி என்ன என்று நாம் பதிவு செய்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்மோடு இருக்கக்கூடிய 2 மலக்குகள் நன்மையான காரியத்தை நன்மையின் மலக்கு பதிவு செய்கிறார், தீமையான காரியத்தை தீமையின் மலக்கு பதிவு செய்கிறார். எவ்வளவு முக்கியமானது! ஏன் அல்லாஹ்வுக்கு நாளைக்கு நாம் போன உடனே அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல நம்முடைய எல்லா செயல்களும் காட்டிவிட முடியாதா? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று ஒன்று அல்லாஹ்வுக்கு தேவையா? ஒரு மனிதனுடைய விதிவசம் என்ன, கலா கதர் என்ன, அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? முதலில் அல்லாஹு தாலா படைத்தது பேனாவை என்ற இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது. ஏன் பேனாவை படிக்க வேண்டும்? அல்லம பில் கலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பேனாவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த இல்மு ஞானத்தை நாம் செயலாக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் எழுத வேண்டும், அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஜும்மாவுக்கு வரும் பொழுது ஒரு நோட் பேட் சின்னதா தூக்கி பாக்கெட்ல வச்சு ஒரு பேனாவை எடுத்து வந்து எழுதுவதில் என்ன தவறு இருக்கிறது? அதில் வயது வித்தியாசம் தேவையில்லையே, நமக்கு புரிந்த மொழியில் எழுதிக்கணும், அவ்வளவுதான். அதை வீட்டில் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது அதை என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும், எது தெரியாமல் இருந்தது, எப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது என்ற அந்த பதிவு நமக்கு இருக்கும். ஒரு வருடம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு ஞானத்தை நாம் கற்றிருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். இதுல இந்த செயல்களை எல்லாம் நாம் செயல்படுத்தியிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி நம்மில் இருக்கும். இதுதான் இந்த கல்வியினுடைய பயன். சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கேட்டதையெல்லாம் அப்படி விட்டுட்டு போறதுக்கு கிடையாது கல்வி. கல்வி என்பது என்ன? அவ்வலுல் இல்மி அல் இஸ்திமா. கல்வி என்பது அதிகமாக நீங்கள் காதுகளால் செவிமடுக்க வேண்டும். உஸ்தாதுகளிடமிருந்து, உலமாக்களிடமிருந்து, ஆசிரியர்களுடைய அந்த நாவிலிருந்து மார்க்க கல்வி நீங்கள் கேட்க வேண்டும். சும்மல் இன்சாத், அதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். சும்மல் ஹிஃப்ல், அதற்கு பிறகு நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். உங்களுடைய பேனாக்களால் பதிவு செய்ய வேண்டும், உங்கள் மனதிலே அதை பதிவு செய்ய வேண்டும். சும்மல் அமல், அதற்கு பிறகு எழுதி வச்சதை தூக்கி ஓரமா வச்சுட்டு தூங்கக்கூடாது, அதை உங்கள் வாழ்க்கையில் செயலாற்ற வேண்டும். இங்கே படிக்க நாம் கேட்பதை எடுத்துக்கொண்டு போய் மனைவியோடு டிஸ்கஸ் பண்ணணும். இப்படிலாம் ஹசரத் சொன்னாங்க, இப்படி மார்க்கத்தில் இருக்கிறது, ஆனா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இல்லையே, எப்படி நாம் இதை அமல்படுத்துவது? சொல்றோம், பேசுறோமா இல்லையா? வீட்டுல ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தை அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்கணும். இப்ப என்ன பண்றது? காசுக்கு எப்படி சிக்கனமா செலவழிக்கிறது? சில வீட்டுல இரவு நேரத்திலேயும் பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரண்ட் பில் ரொம்ப வருதுப்பா, அந்த சின்ன லைட்டை போடு, பெரிய லைட்டை ஆஃப் பண்ணு. ஏன் இந்த ஃபாலோ நம்மிடம் இருக்கிறது? எதுக்கு 2 ஃபேன் ஓடுது, ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுப்பா, ஏன் குளிர்காலம் தானே, இப்போ ஃபேன் தேவையா என்று சில பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையினுடைய தேவைக்காக வேண்டி ஒவ்வொன்றாக நாம் யோசித்து மனைவியோடு நாம் உட்கார்ந்து கலந்து ஆலோசனை செய்து அதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாம் நம் வாழ்க்கைக்கான உண்மையான வழிகாட்டுதல்களை தரக்கூடிய கல்வியை இங்கிருந்து எடுத்து செல்கிறோம். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் எடுத்து செல்கிறோம், ஒவ்வொரு சுபஹுடைய நேரத்திலும் எடுத்து செல்கிறோம். அதில் எது நமக்கு தேவை, எதை நாம் தவறு விட்டு விட்டோம், எது நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது, அதை நம் வாழ்க்கையில் புதுப்பிக்க ஆரம்பித்தால், மார்க்க ரீதியாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பித்து விட்டால் உலக ரீதியா பட்ஜெட் போட வேண்டிய அவசியமே ஏற்படாது. உலகத்தை மட்டும் நாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அதுவும் நிறைவடையாது. ஆனால் மார்க்கத்தை பேசி மாற்றத்தை குடும்பத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நாம் கலந்து ஆலோசனை செய்யும் பொழுது அந்த மார்க்க வழிகாட்டுதல் உங்களுடைய உலகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைந்துவிடும். கடன் பிரச்சனையை அது மாற்றிவிடும், உங்களுக்கு குடும்ப பிரச்சனையை அது இல்லாமல் ஆக்கிவிடும், நம்முடைய வியாபாரத்தினுடைய பிரச்சனைகளை அது சரி செய்துவிடும். இது அத்தனைக்கும் பின்னால் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. அதனால் அதை பற்றி வீடுகளில் பேச வேண்டும். இன்னைக்கு இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் சொன்னாங்க,
எழுதி எடுத்து வச்சிருக்க பாரு, இந்த இமாமுடைய பேர் அபு யூசுப் என்ற இமாம். நாம் செய்யக்கூடிய அமல்கள், ஆயிரக்கணக்கான ஷரியத்துடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கு பின்னால் அந்த இமாமுடைய உழைப்பும் அவர் தியாகமும் இருக்கிறது. அவங்க பேர் தெரியாம எத்தனையோ நடிகர்களுடைய பெயர், எத்தனையோ யூடியூபர்களுடைய பெயர், எத்தனையோ கிரிக்கெட் வீரர்களுடைய பெயர், யாரினால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு துளியளவு கூட பிரயோஜனமே இல்லையோ, யாரெல்லாம் நம்மை நரகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கிறார்களோ, அவர்கள் வயசு என்ன, அவங்க வீட்டுல எத்தனை பேரு, அவருக்கு எப்ப குழந்தை பிறக்குது, என்ன குழந்தை, என்ன பேர் வைக்க போறார், இது அத்தனையிலும் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமானவர்கள், நம்முடைய இந்த அற்புதமான மார்க்கத்தை நாம் மிக லேசாக எடுத்துக்கொண்டு பின்பற்றி கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சேவையாற்றிய இமாம்களுடைய வார்த்தைகள், இமாம்களுடைய பெயர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பின்னணி, இதை எதையும் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் வாழ்வில் நிச்சயம் கஷ்டங்களும் துன்பங்களும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனால் மார்க்க கல்வியில் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். வீடுகளில் ஒன்று கூடி ஒரு சில நேரங்கள் ஒரு ஹதீஸை பற்றி பேச வேண்டும், மார்க்கத்தில் நாம் கற்றுக்கொண்டதை பற்றி பேச வேண்டும், அதன் மூலம் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவது என்ற முடிவை ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்தில் கலந்து அதற்கான நல்ல அமல் செய்யக்கூடிய மாற்றத்தையும் சூழ்நிலையும் நம் குடும்பத்தில் ஏற்படுத்த வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய கல்வி ஞானத்தை பயனுள்ளதாக ஆக்குவானாக. எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் மார்க்கம் சார்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அதை அமல் செய்யக்கூடிய நல்வாக்கியத்தை பெறுவானாக. அதன் மூலம் அவனுடைய உயர்ந்த பொருத்தத்தை ஈருலகிலும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை மாக்கியல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி